சிஎம் வந்துங்க 12ஆம் தேதி 6வது மாதம் தண்ணி திறந்தோட பேட்டு வந்தாருங்க அவர். அப்போ நாங்கள்லாம் சேர்ந்து குழுவாக நாங்கள் மனு கொடுக்கும்போது எங்கள் மனுவை நிராகரிச்சுட்டு போலீஸ் எங்களை அடித்து தூக்கி அறையில் தங்க வச்சிருச்சு. நாங்கள் வீட்டு மனை பட்டா கேட்டுருந்தோங்க. வீட்டு மனை பட்டா 2வது மாதம் மனு கொடுத்துட்டே இருக்கிறோம். நாங்கள் நாடாளுமன்றத்திலிருந்து பாராளுமன்றத்திலிருந்து லோக்கல் மினிஸ்டர் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம். நாங்கள் அந்த மனுவில் என்ன வந்துன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. அப்புறம் லோக்கலில் இருக்கிற திமுகவுடைய நகர செயலாளரும் இங்கே இருக்கிற மாவட்ட செயலாளரும் லெட்டர் கொடுத்துக்கிறோம். நாங்கள் அதே மாதிரி இப்போ கடைசியாக தொடர்ந்துட்டு அப்படி என்ன அதுன்னு தெரிய மாட்டேங்குதுங்க. இப்போ கடைசியாக நாங்கள் சிஎம் வந்துங்க 12ஆம் தேதி 6வது மாதம் தண்ணி திறந்தோட பேட்டு வந்தாருங்க அவர். அப்போ நாங்கள்லாம் சேர்ந்து குழுவாக நாங்கள் மனு கொடுக்கும்போது எங்கள் மனுவை நிராகரிச்சுட்டு போலீஸ் எங்களை அடித்து தூக்கி அறையில் தங்க வச்சிருச்சு. அப்புறம் அவர் போனதுக்கப்புறம் எங்களை விட்டுட்டு அப்புறம் மேட்டூரில் இருக்கிற காவல் ஆய்வாளர் என்ன பண்ணார், நீங்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை வைங்க அப்படின்னாங்க. நாங்கள் 18ஆம் தேதி 6வது மாதம் ஆர்ப்பாட்டம் வச்சோங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடந்துச்சுங்க. அந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் ஆர்டிஓ போலீஸு நாங்கள் சம்மந்தப்பட்டவங்க எல்லாரும் உட்காந்து பேசி ஒரு தீர்வு வச்சுங்க. ஆர்டிஓ என்ன பண்ணார், சரிங்க உங்களுக்கு 1 மாதம் நாங்கள் வீட்டு மனை பட்டா கொடுக்குறோன்னு சொன்னாருங்க. அப்புறமேலு தாசில்தார்ட்ட கூப்பிட்டு சொல்லி உடனே சர்வேர் வந்து எங்கள் ஊரில் வந்து ஒரு 55 வீடுகளுக்கு அளந்துட்டு போயிட்டாருங்க. அளந்துட்டு போய் மேப் போட்டுக்கிற பாரு, இதுதான் மேப்புங்க. மேப் போட்டுக்கிறாரு. இந்த மேப்புக்கு அப்புறம் அந்த நகராட்சி அந்த மேட்டூரில் இருக்கிற வட்டாட்சியர் ஆஃபீஸில் யாருமே வேலை செய்யறது இல்லைங்க. ஆர்ஐட்ட போய் கேட்டோம்னா ஆர்ஐ எனக்கு தெரியாதுன்றாரு. நம்ம தாசில்தார் கேட்டால் தாசில்தாருக்கு ஒன்றுமே தெரியலன்றாரு. ஆர்டிஓ கேட்டால் ஆர்டிஓ இப்போ தான் பார்க்குறாங்க அப்போ தான் பார்க்குறேன்றாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, நகராட்சியிலேருந்து லெட்டர் வாங்கணும், பிடபிள்யூலேருந்து லெட்டர் வாங்கணும், அல்லது நாங்கள் மின்சாரத்துலேருந்து லெட்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கழிக்கிறாங்க. இதை ஒட்டி 14ஆம் தேதி கொண்டாந்து 17/7/2025 மனு கொடுத்துனாங்க. அந்த மனுக்கு அந்த அம்மா வாங்கி பார்த்துட்டு உடனே டிஆர்ஓட்ட கொடுத்து உங்களுக்கு 1 மாதத்தில் தீர்வாகும் அப்படின்னு அந்த அம்மாவே வெளியே வந்து இவங்ககிட்டலாம் சொன்னாங்க. இப்போ இன்றைக்கி 45 நாள் ஆகி போச்சுங்க. இன்றைக்கி 45 நாள் ஆகி போச்சு. வராதனால நாங்கள் மீண்டும் ஆர்டிஓ பார்த்தோம், மீண்டும் தாசில்தாரை பார்த்தோம், மீண்டும் நாங்கள் ஆர்ஐயை பார்த்தோம். எல்லாம் பார்த்துட்டு முடியாதனால தான் மீண்டும் கலெக்டர் அம்மா பார்க்க வந்துருக்குறோம். நாங்கள் இந்த கலெக்டர் அம்மாட்ட நாங்கள் பார்த்து பேசுனா தான் எங்களுக்கு நிம்மதி ஆகும். இதான் செய்திங்க. நாங்கள் மேட்டூர்லேருந்து வந்துக்கிறோம். மேட்டூர் கூலிலைன் ஐயா அடிப்படை வசதி எதுவுமே இல்லைங்க. அதில் அடிப்படை வசதி வீட்டு ஐயா பட்டாவும் வேணுங்க. பட்டா இருந்தால் தான் கரண்ட் தரேன்றாங்க, கரண்ட் இருந்தால் தான் பைப்பு தரேன்றாங்க, பைப் இருந்தால் தான் எங்களுக்கு வீடெல்லாம் இந்த கக்கூசு கழிப்பிட கட்டி தரேன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆக மொத்தம் முதல்ல பட்டா தான் கேட்குறாங்க. பட்டா இருந்துச்சுன்னா தான் அது ஆன்லைன் ப்ராசஸ்ஸு. மின்சாரத்துக்கு பதிவு பண்ணணும் ஆன்லைன் ப்ராசஸ்ஸு. அதனால் உங்களுக்கு ஆன்லைன் ப்ராசஸ் அவங்க பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. இதில் பட்டா முக்கியங்க. பட்டாக்கு அப்புறம் அடிப்படை வசதி எதுவுமே இல்லைங்க. தண்ணி மேட்டூரில் இருக்கிறாங்க, மேட்டூரில் இருக்கிறவங்களுக்கு தண்ணி வசதி இல்லைங்க. டேமு மேட்டூரில் இருக்கு, தண்ணி எங்கள் ஊருக்கே வரது இல்லைங்க. வந்தாலும் கழிப்பிடத்துக்கு தண்ணி இருக்கிறது இல்லைங்க. ஐயா கூழ்லைனில் எல்லாத்துக்கும் பட்டா இருக்குதுங்கய்யா, எல்லாத்துக்கும் பட்டா இருக்குது. இந்த சக்கலி சமுதாயத்தில் இந்த அறிஞர்களுக்கு மட்டுமே 55 வீட்டை பாருங்க இப்போ அளந்துட்டு போயிருக்காங்க. 23/7 அளந்துட்டு போட இதுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.